ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா இல்ல பென்ஷன் வாங்குறவரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமா மெடிக்கல் கிளைம் பண்ணி இன்னும் பணம் வராம பெண்டிங்ல இருக்குன்னா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். கருவூல கணக்கு இயக்குனர்கள் சார்புல இப்படிப்பட்ட பெண்டிங் கிளைம்ஸ் எல்லாத்தையும் உடனே முடிக்க சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டான உத்தரவு போட்டிருக்காங்க. ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆர்டர்? உங்களுக்கு எப்போ பணம் கிடைக்கும்? ரொம்ப சிம்பிளா எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அப்டேட் எந்த ஆர்டர் மூலமாக வந்திருக்குன்னா, கடந்த ஜூலை 2, 2026 அன்னைக்கு கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் சார்பில் எல்லா மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனருக்கும் மாவட்ட கருவூல அலுவலருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, 2021 ஆண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் 2022 ஆண்டு ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம், இந்த 2 ஸ்கீம்லையும் இன்னும் தீர்க்கப்படாத பெண்டிங்கில் இருக்கிற எல்லா கிளைமையும் உடனே முடிவுக்கு கொண்டு வரணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஸ்பீடாக செஞ்சு முடிக்க மாவட்ட அளவிலான அதிகாரமளிக்கப்பட்ட ஒரு குழு டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர் கமிட்டி கூட்டங்களை உடனடியாக நடத்தணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர் கமிட்டி கூட்டங்களில் என்னென்ன செக் பண்ணணும், அதுக்கு என்ன டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எல்லா கிளைமும் விசாரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லா கிளைம்ஸு, குறிப்பாக கோர்ட் உத்தரவு மூலமாக வந்த கிளைம்ஸ் உட்பட எல்லாத்தையும் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்டு கமிட்டி முன்னாடி கண்டிப்பாக வச்சு பரிசீலனை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் டார்கெட் 31 மே 2026 வரை சொல்லியிருக்காங்க. அதாவது நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2021, 2022 திட்டங்களை சரியான நேரத்தில் ஆனால் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிற கிளைம்ஸை, அதாவது மே 31, 2026 வரைக்கும் உள்ள பெண்டிங் கிளைம்ஸை எல்லாத்தையும் வரப்போகிற ஜூலை 31, 2026க்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது டார்கெட் 30 ஜூன் 2026 வரை. அதே போல் ஜூன் 30, 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பெண்டிங் கிளைம்ஸையும் ஆகஸ்ட் 31, 2026க்குள்ளே முழுமையாக முடிச்சிடணும் சொல்லியிருக்காங்க. இந்த காலக்கெடுக்கு மேலே எந்த ஒரு கிளைமும் பெண்டிங்கில் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்க சுகாதார இணை இயக்குனரும் மாவட்ட கருவூல அலுவலரும் ரொம்ப நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயல்படணும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் அதிகாரியை இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர் கமிட்டி கூட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நோடல் ஆஃபீஸராக செயல்பட சொல்லியிருக்காங்க. மேலும் செனரியோ 3-4 இருக்கிற TNMAR கீழே பரிந்துரைக்கப்பட்ட கிளைம்ஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்டு கமிட்டி மீட்டிங் முடிஞ்ச 45 நாட்களுக்குள்ள TNMAR ரெக்கமெண்டேஷனோட டைரக்டருக்கு அனுப்பணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஜூன் 30, 2026 வரைக்குமான கிளைம்ஸ் எல்லாமே பழைய செனரியோ படியே பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செனரியோ 1, 2, செனரியோ 4, அப்புறம் TNMAR படியே பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜூலை 1, 2026 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களுக்கு, அதாவது நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் 2026 படி புது அரசாணை படி இருக்கிற செனரியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே உள்ள பெண்டிங் நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த ஆர்டரை ரொம்ப அவசரம்னு அப்படின்னு கருதி டைம் லிமிட் ஃபாலோ பண்ணணுன்ட்டு அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 படி இனிமேல் பயனாளிகளுக்கு நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஐடென்டி கார்டு வழங்கப்படும்ட்டு நிதித்துறையை ஒரு முக்கியமான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஐடி கார்டு அரசு ஊழியர்களோட IFHRMS ஐடி விவரங்களிலிருந்து நேரடியாக ஒரு கார்டாக வழங்கப்படும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த கார்டு நமக்கு சரியாக சேரணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, கடந்த ஜூலை 1, 2026 அன்னைக்கு நடந்த இயக்குநரக ஆய்வு கூட்டத்தில் இது சம்பந்தமாக ஒரு அதிரடியான அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அதாவது அனைத்து பணியாளர்களும் இந்த நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஐடி கார்டு ரொம்ப சுலபமாக வழங்கப்படணும்னா, ஒவ்வொரு அரசு ஊழியரும் தங்களுடைய ESR ரிஜிஸ்டரில், எலக்ட்ரானிக் சர்வீஸ் ரிஜிஸ்டரில், அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய முழு விபரத்தையும், ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக பதிவு செஞ்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு 13/7/2026 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் 13ஆம் தேதிக்குள்ளே உங்கள் ESRல குடும்ப விவரங்கள் மறக்காமல் முழுசாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு ஊழியர்களே, பென்ஷனர்களே, உங்களுக்கு மெடிக்கல் கிளைம்ஸ் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஆர்டரை மறக்காமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நண்பீஸ்.